ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரையிலும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1வது வசனம் முதல் 5 வரை. ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 212வது பக்கம். சரி, மைக்கில் வாசிக்கிறவங்க மைக்கில் வாசிங்க. அதை தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்தே வாசித்துட்டே இருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு நிருபம் எழுதும்போது 5ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினால் வருகின்ற நீதிமானாக்கப்படுதல், அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவம், பாடுகள் நம்மை எந்த நிலைமைக்கு கொண்டு செல்லுகிறது என்பதை சுட்டிக்காட்டி கடைசியாக சொல்லுகிறார், வாழ்க்கையில் எப்பேற்பட்ட உபத்திரவங்களோ நெருக்கங்களோ கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கொரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை எப்படி வருகிறது? அதுதான் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிரு. அது தெய்வீக அன்பு, டிவைன் லவ், தெய்வீக அன்பு. கிரேக்க மொழியில் சொன்ன அகாப்பே என்கிற அந்த தெய்வீக அன்பு எங்கே ஊற்றப்படுகிறது? நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றப்படுகிறது. அந்த தெய்வீக அன்பு ஊற்றப்பட்ட, அதாவது பரிசுத்தாவினாலே தெய்வீக அன்பு ஊற்றப்பட்ட இருதயத்துக்குள்ள இருந்து வெளிவருகின்ற ஒன்றுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. தேவனை சார்ந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்மை என்ன செய்யாதாம்? வெட்கப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்குள்ள நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், எந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது? அநேக காரியத்தை நம்பினார்கள். நம்பின அநேக பாருங்க வெட்கப்பட்டு போயிருக்கிறார். உலகத்தில் சொல்லுவாங்க, இந்த மனுஷனை நான் என்ன செய்தேன்? நம்பினேன். அந்த மனுஷன் என்ன செய்தான்? வெட்கப்பட வைத்தான். இந்த ஸ்திரீயை நான் நம்பினேன், அல்லது இந்த அதிகாரியை நான் நம்பினேன், அல்லது இந்த காரியத்தை நான் நம்பினேன். அதுல நான் வெட்கப்பட்டு போயிட்டேன், அதுல நான் சோர்ந்து போயிட்டேன். வேதத்தில் நான் வாசிக்கும் போது பல நம்பிக்கைகளை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பாருங்க, ஏசாயா அதனுடைய 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்க படித்து பார்த்தால் அங்கே ஒரு நம்பிக்கை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. 2:22. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வேகமா வாசியுங்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அப்ப மனுஷனை நம்புகிற ஒரு நம்பிக்கை. யாரை நம்புகிற நம்பிக்கை? மனுஷனை நம்புகிற ஒரு நம்பிக்கை. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17:7. அதனால்தான் அங்கே தீர்க்கதரிசியாகிய
எரேமியா மூலம் ஆண்டவர் சொல்லும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். 5வது வசனம் என்ன சொல்லுது? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புய தன் பலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன் என்று யார் சொல்லுகிறார்? அப்போ நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன், நான் தேவ பிள்ளை, நான் விசுவாசி, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுவதும் பெரிய காரியம் அல்ல. நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது? ஒரு மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்குமானால் வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது அந்த மனுஷன் எம்மாத்திரம். 2, யார் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறானோ அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? சாபிக்கப்பட்டவனா இருப்பான். அதனாலதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் பற்றுதலாயிருப்பதே, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுங்க. மனுஷனை நம்புகிற நம்பிக்கை. உலகத்தில் பாருங்க, எத்தனை மனுஷர்கள் மனிதனை நம்பி ஏமாந்திருக்கிறார்கள். மனுஷனை நம்பி பாருங்க, இந்த உலகத்துல நம்புகிற, தேவனை விட்டு நம்புகிற முக்கியமான காரியம் மனுஷனே தான். பாருங்க, ஒரு வேலைக்காக ஒரு மனுஷனை நம்புகிறோம், ஒரு தொழிலுக்காக ஒரு மனுஷனை நம்புகிறோம், ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு மனுஷனை நம்புகிறோம். பாருங்க, எத்தனையோ பாருங்க கொலைகள் நடக்கிறது. பாருங்க, சொல்லுவாங்க அந்த மனுஷனை நம்பி போனாங்க, இந்த மனுஷனை நம்பி போனாங்க. நம்பினவர்கள் பாருங்க எத்தனையோ பேர் துரோகம் பண்ணி இருக்கிறார்கள். மனுஷனை நம்பினால் ஏமாற்றமும் தோல்வியும் அங்கே நமக்கு பரிசாக கிடைக்கும். நீங்கள் ஏசாயா 31:1 படிக்கும்போது, 31:1 படிக்கும்போது மனுஷனை மட்டுமல்ல சிலங்க நம்புகிறது, இன்னும் சிலரை நம்புறாங்க. வாசிங்க. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் நம்புகிறவர்கள், இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நம்புகிறவர்களுக்கு ஐயோ. ஏன் தெரியுமா? ஒரு காலமும் எந்த குதிரையும் நமக்கு ஜெயம் தராது. குதிரை யுத்த நாளுக்காக என்ன செய்யப்படும்? ஆயத்தப்படும். ஆனா ஜெயம் எங்க இருந்துதான் வரும்? கர்த்தராலதான் நமக்கு ஜெயம் வரும். இங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறான், எகிப்திலே நல்ல குதிரை, அந்த காலத்தில் ராஜாக்கள் சஞ்சரிக்கக்கூடிய குதிரை அங்கதான் கிடைக்கும். எகிப்தின் குதிரைகள்ங்கிறது உலக தரத்தில் நம்பர் 1. அது உலக தரம் என்று நம்பி அந்த குதிரைகள் மேல நம்பிக்கை வைக்காதே, ஆண்டவர் சொல்லுகிறான். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல், உங்களுக்கு சகாயம் வேணும், இந்த பிரச்சனையில் ஒரு உதவி வேணும், இந்த ஆபத்தில் ஒரு உதவி வேணும், இந்த இக்கட்டில் ஒரு உதவி வேணும், இந்த சோதனையில் ஒரு உதவி வேணும், இந்த தோல்வியின் நடுவில் ஒரு உதவி வேணும், இந்த பிரச்சனை நடுவில் வேற எந்த சகாயம் நமக்கு இல்லை. அப்ப நம்ம யாரை தேடணும்? பரிசுத்தரை தேடணும். நம்மை உண்டாக்கிற கர்த்தரை தேட வேண்டும். நம்ம நேசித்த தெய்வத்தை தேட வேண்டும். தெய்வத்தை தேடாம அங்க ஒரு குதிரை உண்டு, அங்க குதிரை வீரர்கள் உண்டு, அதை நாடினால் நமக்கு சகாயம் கிடைக்கும் என்று போனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் ஐயோ என்று சொல்ல. அதாவது அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற சகாயம் கிடைக்காது. அல்லேலூயா. குதிரையும் குதிரை வீரரையும் எதை காண்பிக்கிறது? இந்த உலகத்துக்குரிய பலன், உலகத்துக்கு உரிய பணம், உலகத்துக்குரிய ஆரோக்கியம். நிறைய பேர் இதை தான் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப சில பவுலிடத்தில் கேட்டா, இம்மைக்காக மாத்திரம் யார் பேர்ல பற்றுதலா இருப்பது? கர்த்தர் பேருது. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை சார்ந்து கொள்வது, இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை நேசிப்பது.
அவர்கள் குதிரை வீரர்களையும் தேடி நாடி எகிப்துக்கு போன அந்த சூழ்நிலை மேல தான் வரும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் பிரச்சனை உண்டு. தேவ ஜனங்களுக்கு அதிகமான நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருப்பதுதான். ஆனா யார் விடுவிப்பா? கர்த்தர் விடுவிப்பா. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், பாருங்க, மனுஷனுக்கு நேரிடாத ஒரு சோதனை உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? அனுமதிக்க மாட்டார். அந்த சோதனையோடு கூட எதையும் கர்த்தர் தருவாரா? தப்பித்து கொள்ளக்கூடிய வழியையும் போக்கையும் ஆண்டவர் உருவாக்குவா. அநேகவேளை நம்ம மறந்து இம்மைக்குரிய காரியத்துக்கு நேராக போகிறதுனாலே நாம் தோல்வி அடைகிறோம், எல்லாம் இழந்து போகிறோம். இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியான ஒரு வசனத்தின் மூலம் சொல்லுகிறார், பாருங்க, இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நாடாம நம்முடைய நம்பிக்கை எங்க வைக்கணும்? கர்த்தர் பேரில் வைக்க வேண்டும். ஏசாயா 59:4 படிக்கும் போது இன்னும் சிலவங்க எதன் மேல நம்பிக்கை வைக்கிறார்களா? ஏசாயா 59:4 படித்து பாருங்க. ஏசாயா 59:4 நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், கற்பந்தரித்து. பாருங்க, மாயே நம்புகிற கூட்டம். உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஒரு கூட்டத்தினர் மனிதரை நம்புகிறார்கள், இன்னொரு கூட்டத்தினர் இம்மைக்குரிய காரியத்தை நம்புகிறார்கள், இன்னொரு கூட்டம் மாயே நம்புகிறார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உலகத்தில் உள்ள எல்லாம் எப்படிப்பட்டதுதான்? மாயை. மாயை என்று யார் சொல்லுகிறார்? பிரசங்கி சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரை தேடாம இந்த உலகத்துக்குரியது எது தேடினாலும் அந்த மாயை. அல்லேலூயா. உலகமும் அதன் மகிமையும் அதன் மேன்மையெல்லாம் என்ன செய்யும்? அழிந்து போகும். அது ஒன்று நிலைத்திராது. கர்த்தர் ஒருவர் தான் நித்தியமானவர். அல்லேலூயா. ஆகையால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், அந்த நம்பிக்கை. அல்லேலூயா. தமிழ்ல அந்த வார்த்தையை வாசிக்கும் போது அந்த நம்பிக்கைன்னு வாசிக்க கூடாது. எப்படி எல்லாரும் வாசிக்கணும்? அந்த ஒரு சின்ன நிறுத்தம் நிறுத்தி அதுல ஒரு சின்ன கேப் உண்டு. அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைன்னா வேற, அந்த நம்பிக்கைன்னா வேற. நம்ம இங்க சிந்திக்கிறது எந்த நம்பிக்கை? அந்த நம்பிக்கையா? அந்த நம்பிக்கையா? எந்த நம்பிக்கை? அந்த நம்பிக்கை. பாருங்க, எந்த நம்பிக்கை? அதுக்குள்ள ஒரு கேள்வி. அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. அப்ப மனுஷனை நம்புகிறவர்கள் வெட்கப்படுகிறார்கள், மாயே நம்புகிறவர்கள் வெட்கப்படுகிறார்கள். இம்மைக்குரிய பலனையும் ஆரோக்கியத்தையும் அதிகாரிகளையும் உலகத்துக்குரிய காரியத்தையும் பாருங்க, குதிரையும் குதிரை வீரர்களையும் நாடுகிறவர்கள் நம்புகிறவர்கள் வெட்கப்படுகிறார்கள். ஆனா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாதா. எந்த நம்பிக்கை? அதை குறித்து 1-2 காரியங்கள் மட்டும் வேகமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நீதிமொழிகள் 3:26 படித்து பாருங்கள். 3:26 Proverbs, நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை வாசிப்போமே. சின்ன வசனம் தானே. கர்த்தர், சத்தமா வாசிப்போமே. கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து உன் கால் என்ன செய்யாது? பாருங்க, ஏன் வெட்கப்படுத்தாதன்னு தெரியுமா? நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தா கால் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் காப்பா. சில சிக்கல்களில் இருந்து கர்த்தர் நம்மை காப்பார். அல்லேலூயா. மனுஷனை நம்பினா சில சிக்கல்களை போய் மாட்டிரும். மாயை நம்பினா சில சிக்கல்கள் போய் மாட்டிருவீங்க. உலகத்துக்கு அடுத்த காரியங்களை நம்பினா சில சிக்கல்களை நமக்கு வரும். சத்ரு சில அநேக கண்ணிகளை வைத்திருக்கிறான் நம்மை சிக்க வைக்க முடியாத.
நீங்க கர்த்தரை நம்பினா, வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை நம்பினா ஆமே எந்த கண்ணியிலும் சிக்காதபடி கர்த்தர் உங்களை காப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நம்பிக்கை, நம்ம பொதுவாக நம்பிக்கைன்னு சொல்லுகிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை? எந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது? கொலோசியர் 1:22 படியுங்க. கொலோசியர் 1:22 வேகமா வாசிங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்தீர்களானால் அப்படியாகும். இங்க ஒரு நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. எந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது? எந்த நம்பிக்கை? எந்த நம்பிக்கை? நமக்கு இப்போ லாட்டரி டிக்கெட் அடிக்க போகுது, அந்த நம்பிக்கையா? இல்ல, சுவிசேஷத்தினாலே ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரும். எதனால வரும்? சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் என்ன? ரோமாபுரியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தாவீதின் பாருங்க வம்சத்தில் பிறந்து பாருங்க, கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்துவை நீ நினைத்துக்கொள், அதுவே சுவிசேஷம். ஒரு சுவிசேஷம், அதன் வழியாக நமக்கு என்ன வருகிறது? நம்பிக்கை உண்டாகிறது. நல்ல புரிந்து கொள்ளுங்க, சுவிசேஷம் இல்லாம வருகிற எந்த நம்பிக்கையும் நமக்கு மேன்மையை தராது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் இல்லாமல் வருகிற எந்த நம்பிக்கையும் நமக்கு உயர்வை தராது. சுவிசேஷத்தின் மேன்மை என்ன? இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்வது, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வது, முழுக்க ஞானஸ்நானம் பெறுவது, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவது. அந்த சுவிசேஷத்தின் உன்னதமான நிலைமை பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுவது. இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. இந்த உலகத்தில் நாம் கொஞ்ச நாள் தான். நமக்காக ஒரு நாடு, ஒரு தேசம் பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. இங்க நம்முடைய குடியிருப்பு இல்லை. அங்க இருந்து நம்முடைய ரட்சகராகிய இயேசு வர நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆமை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமே. இதுதான் சுவிசேஷம். வரப்போகிற உலகத்தை குறித்து பேசுவதுதான் சுவிசேஷம். பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவதுதான் சுவிசேஷம். வேலை கிடைக்கும், நோய் மாறும், சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் வரும். இது சுவிசேஷம் அல்ல. இது சுவிசேஷத்தினால கிடைக்கிற நன்மை. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேன். சுவிசேஷம் என்றால் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை என்ன செய்யுங்க? தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். கூட ஒன்னு எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. இப்போ ஒன்று ஃப்ரீ எல்லாம் போயிட்டு, ஒன்னு எடுத்தா 2 ஃப்ரீ, 3 ஃப்ரீ. இதுல தான் ஒன்னு எடுத்தால் அநேகம் ஃப்ரீ. ஒன்று என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை என்ன செய்வது? தேடுவது. இந்த 2ஐ நீங்க எடுத்துட்டேன்னா எண்ண முடியாத ஃப்ரீ கிடைக்குது. அல்லேலூயா. அதுதான் சுகம். அதுதான் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். அதுதான் பாருங்க, உலகத்துக்குரிய நன்மைகள் நமக்கு ஆண்டவர் தருவது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு நமக்கு தருகின்ற இது எல்லாம் நாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதனால நமக்கு தெய்வம் தருகிற அந்த ஆசீர்வாதம். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவவர்களுக்கு தாம் ஆயத்தம் பண்ணினதை ஒருவனுடைய கண்கள் என்ன செய்யவில்லை, காணவும் இல்லை. ஒருவனுடைய செவியில் என்ன செய்யல, அன்பு கூறுவது எப்படி? அந்த சுவிசேஷம் கேட்கிறதுனால அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள வருகிறது. அந்த அன்பினால நமக்கு என்ன கிடைக்கிறது? நம்பிக்கை வருகிறது. அந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தாத. அல்லேலூயா,
சுவிசேஷத்தினால வருகிற நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனா அந்த சுவிசேஷம் என்ன? கொலோசியர் 1:27 படித்து பாருங்க. கொலோசியர் 1:27 படித்து பாருங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின ரகசியத்திலுள்ள மகிமையின் இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. அந்த சுவிசேஷம் என்ன? இயேசு எனக்குள்ள வாசம் பண்ணுவத. இயேசு எனக்குள்ள வாசம் பண்ணாத ஒரு நம்பிக்கை நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இல்லை, ஆனா எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கை பிரயோஜனம் இல்லை. கிடைக்கும், கிடைக்காதுன்றல்ல. அந்த நம்பிக்கையின் உன்னத பலனை அடைய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போகாத, அதாவது நல்லது உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் எப்படி இருந்தாய், உண்மையா இருந்தா உன்னை நான் எப்படி வைக்க போகிறேன், அநேகத்துக்கு அதிகாரியாக வைக்க போகிறேன் என்று ஆண்டவர் ஒரு நாளில் நம்மை அழைப்பாரே. அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரராக இல்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தாலும் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்துகிற நம்பிக்கை. நியாய தீர்ப்பு நாளில் பாருங்க, நம் வலது பக்கத்தின் புத்தராக அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய அருள் கிடைக்கிறோமே, அதுதான். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாத. அல்லேலூயா. நம்பிக்கை ஒரு பொருள் கிடைத்ததுனாலே, ஒரு நன்மை கிடைத்ததுனாலே, ஒரு விடுதலை கிடைத்ததுனாலே அங்கிருந்து வருகிற நம்பிக்கையை விட சுவிசேஷம் எனக்குள்ளே வந்து அது மகிமைய நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்துவாக என் உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுகிறாரே, அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாத. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டது தெரியல. அல்லேலூயா. இப்ப நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம விசுவாசி ஆண்டவரோட பிள்ளைதான். இயேசு மகிமைய நம்பிக்கையாக உள்ள இருக்கிறோமா? வெளிப்படுத்தின விஷயம் 2:20 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அல்ல, அவிசுவாசியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அல்ல. வெளிப்படுத்தின விஷயம் 3:20 இதோ இதோ வாசற்படியிலே நின்று என்ன செய்கிறேன்? தட்டுகிறேன். ஒரு நிமிஷம். இது யாருக்கு சொல்லுகிற வார்த்தை? எந்த சபை? ஊர் வரை சொல்லி இருக்கிறது. எந்த ஊரில் உள்ள சபை? லவோதிக்கேயா சபை. ஒருவேளை அந்த வேதம் எழுதின காலத்தில் நம்ம இருந்து நம்ம சபை இருந்தோம்னா என்ன சபைன்னு எழுதியிருப்பாரு? சொல்லுங்க. ஆனந்த நகர் சபை. எந்த சபை? அப்படித்தானே வரும். ஆனந்த நகர் என்ற ஊரு போல ஒரு ஊரு தான். எந்த ஊரு சொல்லுங்க? லவோதிக்கேயா ஊரு. அந்த ஊர் இப்பவும் இருக்குது. அங்க சில பாருங்க இடம் இருக்குது. அங்க உள்ள தண்ணி எல்லாம் என்ன செய்யும்? அப்படி வரும். அது பாதி குளிர்ந்தும் பாதி சூடுமா இருக்கு. அங்க வந்து சுற்றுலா பயணிகள் எல்லாம் போய் என்ன செய்யறாங்க? அந்த தண்ணி ரொம்ப நல்ல தண்ணின்னு சொல்லி பாருங்க அதை எடுத்து குடிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, அதை அங்க போய் பார்க்கிறாங்க. அப்படி வெதுவெதுப்பான தண்ணி வருகிற நீரூற்று அங்கே இருக்கிறது. உங்களுக்கு போக ஆசை இருந்தா டிக்கெட்டு போட்டு போய் என்ன செய்யுங்க? பார்த்துட்டு வாங்க. இப்பவும் அது எங்க இருக்குன்னா துருக்கி தேசத்தில் இருக்குது. துருக்கி தேசத்தில் இப்பவும் இருக்கிறது. அங்கதான் லவோதிக்கேயா பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்தில் உள்ள சபையை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிற, இதோ நான் எங்க நிற்கிறேன்? வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போதனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படி என்றா இது சபைதான். இயேசு எங்க நிற்கிறாரு? சபைக்குள்ள நிற்கிறாரா? சபை விட்டு வெளியே நிற்கிறாரா? சபை என்னன்னா நம்ம தான். இயேசு இப்போ இருதயத்துக்குள்ள இருக்கிறாரா? வெளியே நிற்கிறாரா? சொல்லுங்க. வெளியே நின்று தட்டுறாரு. அப்பா
என்ன நீ புறம்பே தள்ளி எத்தனை வருஷம் ஆயிட்டு, நான் இப்ப வந்திருக்கிறேன், நீ எனக்கு தர. தட்டிட்டே இருக்கிறாரு ஆண்டவர். எத்தனை வருஷமா தட்டுறாரு, எத்தனை உபவாச கூட்டத்தில் தட்டினாரு, எத்தனை பிரசங்கம் மூலம் தட்டினாரு, எத்தனை பாடல் மூலம் தட்டினாரு. நீ உன் இருதயத்தை தர, வாசலை தர. அந்த மகிமையை நம்பிக்கையாக இயேசு உள்ள இருக்கணும். அவர் உள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்தா, உலகத்தில் எந்த பாடுகள் வரட்டும், எந்த பிரச்சனை வரட்டும், யார் நமக்கு எதிராக உலகமே நமக்கு எதிராக எழும்பினாலும் அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகள் இப்படி ஆனந்தமாய் பாடுவார்கள். முறுமுறுக்க மாட்டாங்க. அவங்க போயிட்டாங்க, அவங்க கை விட்டுட்டாங்க, அது செய்துட்டாங்க, அந்த கஷ்டம் வந்து இந்த கஷ்டம் வந்து இல்லை. ஆமே, சுவிசேஷத்தினால் உண்டாகிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு. அதுதான் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு காலம் அந்த நம்பிக்கை செத்து போகாது. அதுதான் அந்த நம்பிக்கை என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது என்று சொல்லுவது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிக்கும்போது, அப்ப சொன்ன பேதுரு எழுதின முதலாவது நிரூபம் 1ஆவது அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தினால் உண்டாகிற நம்பிக்கை மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அந்த நம்பிக்கை ஒருபோதும் செத்து போகாது. என்ன செய்யாது? செத்து போகாது. அந்த நம்பிக்கைக்கு ஒரு பேர் இருக்கிறது, ஜீவனுள்ள நம்பிக்கை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எந்த நம்பிக்கை? நம்முடையத்தில் இருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? இங்கேயும் ஒரு சபையாரை பார்த்து, எபேசு என்ற சபை, துருக்கி தேசத்தில் இருக்கிற அந்த எபேசு பட்டணத்தில் உள்ள சபையை பார்த்து ஆவியானவர் சொன்னா, உனக்கு நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு நீ எப்படி இருக்கிறாய்? செத்தவனா இருக்கிறாய். இந்த அனுபவம் எது? வெளியே உயிர் உள்ளவன் தான், வெளியே ஆவிக்குரியவன் தான், வெளியே கிறிஸ்தவன் தான், வெளியே ஆண்டவருடைய பிள்ளை தான். ஆனா உள்ளான அனுபவம் எப்படி இருக்கிறது? செத்த நிலைமையில் இருக்கிறது. ஆனா கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்தால் அந்த நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கையா இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எந்த நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கை. ஜீவனுள்ள நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்குமானா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஜீவனுள்ளதா இருக்கும். செத்தவர்கள் நடுவில் தூங்க மாட்டோம். ஆதலால் தூங்குற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்? எழுந்திரு. செத்த கிரிகள் நம்மிடத்தில் இருக்காது, செத்த சுபாவங்கள் நம்மிடத்தில் இருக்காது, மாம்ச கிரிகள் நம்மிடத்தில் இருக்காது. நம்முடைய ஆராதனையில ஜீவன் இருக்கும். நம்முடைய ஆராதனையில ஜீவன் இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை செத்த ஆராதனை இருக்காது. அது எப்படிப்பட்ட ஆராதனையா இருக்கும்? ஜீவன் உள்ள ஆராதனையா இருக்கு. அன்றைக்கு பாகாலன் தீர்க்கதரிசிகள் 450 இன்னும் 400 850 பேருக்கு அதிகமாக அங்க இருக்கிறான். இந்த பக்கத்தில் எலியா மட்டும் இருக்கிறான். காலை முதலே ஒரு பலி செலுத்துவதற்கு பாருங்க, பலிமிருகத்தை அடித்து பாருங்க, பாகாலின் தீர்க்கதரிசிகள் அப்படி கூப்பாடு போடுறாங்க. என்னென்னலாம் பண்றான்? சரீரத்தை காயப்படுத்துகிறான், ரத்தத்தை சிந்துகிறான். சாயங்காலம் ஆன வேளையில் அந்த பலியெல்லாம் நார ஆரம்பித்தது. அது செத்த ஆராதனை. அந்த செத்த ஆராதனையில கர்த்தர் இறங்க மாட்டான், கர்த்தரோட அக்கினி இறங்காது. ஆனா எலியாவின் வேலை வந்த போது அந்த பலி மிருகத்தை அவன் அடித்து அதை தோல் உரித்து சந்து சந்தாக்கி விறகு அந்த பலிபீடத்தின் மேலே வைத்து அதன் மேலே தண்ணி ஊற்றி அப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது.
அங்க நாற்றம் இல்லை, நாரி போகல, அழுகி போகல. அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அந்த பலி முன்பாக நின்று எலியா ஜெபம் பண்ணினா ஆண்டவர் அங்க இறங்கி வந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. காலை முதல் சாயங்காலம் வரையும் ஆராதனை, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா உயிருள்ள ஆராதனை செலுத்தினார் எலியா. கர்த்தர் இறங்கி வந்தா. அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த மத்தியான வேளையில நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆராதனையில கர்த்தரோட பிரசன்னம் இறங்கணும், கர்த்தர் இறங்கி வரணும். கர்த்தர் இறங்கி வராத ஆராதனை வெறுமையான ஆராதனை. ஆண்டவரோட சத்தத்தை நம்ம கேட்கணும், நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரோட பிரசன்னத்தை நம்ம உணரணும். நம்முடைய நாம அறிக்கையிடணும், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அவரால் தோடப்படும் போது அப்படி சம்பவிக்கும். ஏன் தெரியுமா? ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை எது? ஜீவனுள்ள நம்பிக்கை. செத்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் மலைகளும் ஏறி அங்க இங்க ஓடுறாங்க, பிரயோஜனமே இல்லை. அந்த செத்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் வருஷ வருஷம் அவங்களோட தெய்வம் பாருங்க இருட்டை காட்டிட்டு உள்ள காட்டுக்குள்ள போயிடும், வருஷ வருஷம் காட்டுக்குள்ள போயிடும், தள்ளி போயிடுறாரு. கண்ணம் அவங்க தெய்வம் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க. ஆனா நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவ. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், நம்ம உண்டாக்கின தேவன் ஜீவனுள்ள தேவன். அப்ப நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு ஏதாவது கொடுத்தாலும் என்ன கொடுக்கணும்? ஜீவனா கொடுக்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு காயின் ஆராதனை ஆண்டவர் ஏன் அங்கீகரிக்கல? ஏன் அங்கீகரிக்கல? அவங்க பாருங்க, தன்னுடைய விவசாயத்தில் பாருங்க செலவற்றை கொண்டு வந்தான், அது அழுகி போகக்கூடியது. ஆனா காயின் ஜீவனை கொடுத்தான். சாரி, ஆபேல் ஜீவனை கொடுத்தான், மிருக ஜீவனை கொடுத்தான். அந்த ஜீவனுள்ள ஆராதனையில கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பக்கல் வேளையில் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய நம்பிக்கை செத்து போன நம்பிக்கை இருக்கக்கூடாது. எந்த சோதனை வரட்டும், எந்த சூழ்நிலைமை வரட்டும், நம்பிக்கை என்ன செய்யணும்? அப்படி ஜீவனுள்ளதா இருக்கணும். நம்பிக்கை துளிர் விடணும். அல்லேலூயா. 12 கோல்கள் தெய்வ சமூகத்தில் கொண்டு வைக்கிறாங்க. எத்தனை கோல்? 12 கோல். பார்த்த 12 கோலும் செத்தது போலதான் இருக்குது. ஆனா ஒரு கோல் மட்டும்தான் துளிர் விட்டது, பூ பூத்தது, பாருங்க பழங்கள் கொடுத்தது. யாருடைய கோல்? ஆரோன் கோல். இது நேற்றைக்கு வெட்டின கோல் இல்லை, அது எத்தனை 40-80 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டின கோல். அந்த கோல் அது தோலெல்லாம் உரிச்சு அது பாலிஷ், அதுக்குள்ள உயிரே இல்லாத, வெளியே அப்படிதான் தெரியும், வெளியே பார்த்தா அப்படிதான் இருக்கும், காய்ந்து போறது மாதிரி தான் இருக்கும். ஆனா தேவ சமூகத்தில் வந்த போது அது உயிர் விட ஆரம்பித்தது, அது துளிர் விட்டது. அல்லேலூயா. வெளி தோற்றத்துக்கு பாருங்க, நம்முடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நிந்தையும் அவமானத்தையும் சோதனையும் தான் உலகம் பார்ப்பாங்க. ஆனா உள்ளத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. தேவ சமூகத்தில் வரும்போது அது துளிர் விடும், வேலை வரும்போது துளிர் விடும், அது பூ பூக்கும், அது பழங்களை கொடுக்கும், கனி கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை ஜீவ வேற எந்த நாமத்திலும் வைக்கக்கூடாது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் படித்து பாருங்க. செப்பனியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். வேகமா வாசிங்க. செப்பனியா 3:12. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் யாருடைய நாமத்தில் இருக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாருடைய நாமத்தில்? அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. சொல்லுங்க, எந்த நம்பிக்கை?
ஃபர்ஸ்ட்ல யார் எந்த நம்பிக்கை? முதல்ல ஒரு நம்பிக்கை சொன்னேனே, சுவிசேஷத்தினால் உண்டாகும். ரெண்டாவது எந்த நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கை. 3 எந்த நம்பிக்கை? அவருடைய நாமத்தின் மேல் உள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. அவர் நாமத்தின் மேல், வேற எத்தின் மேல நம்பிக்கை வைத்தாலும் நமக்கு மேன்மை இல்லை. ஏன்? அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சவுலும் இஸ்ரவேலன் தான். தாவீதும் யாருதான்? யாருதான்? தாவீதும் சவுலும் இஸ்ரவேலர் தானே? ஆமன்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களா? 2 பேரும் இஸ்ரவேலன் தானே? 2 பேரும் யாரை ஆராதிக்கிறாங்க சொல்லுங்க? யார் ஆராதிக்கிறாங்க? கர்த்தரை தான், யெகோவா ஆகிய தெய்வத்தை தான் 2 பேரும் ஆராதிக்கிறாங்க. ஆனா கோலியாத் வந்த போது சவுலோட நம்பிக்கை வெக்கப்பட்டு பட வச்சுட்டு. ஏன் தெரியுமா? சவுலோட நம்பிக்கை கர்த்தரோட நாமத்தில் இல்லை. யாரு மேலே? ஆயுதத்தின் மேல் இருந்தது, இராணுவத்தின் மேல் இருந்தது, குறி சொல்லுகிற ஆவிகளின் மேல் இருந்தது. அவனோட உள்ளத்தில் அதுதான் இருந்தது. அதான் கடைசி ஒரு அங்க ஓடிட்டான். யாராவது குறி சொல்லுவாங்களா? நம்ம எவ்வளவுதான் ஆராதனை செய்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மளோட நம்பிக்கை யார் நாமத்தில் இருக்கணும்? கர்த்தர். சவுல் கர்த்தரோட நாமத்தை பற்றியே சொல்லலையே. கடைசியா பிரச்சனை வரும்போது சவுல் எங்க தான் போறான்? குறி சொல்லுகிற செத்தவரிடத்துல குறி கேட்க இடத்துல ஓடுறான். ஆனா தாவீதை பாருங்க, பிரச்சனை வந்த போது தாவீது சொல்லுகிறான், கோலியாத்தை பார்த்து, நீ ஈட்டியோடும் எப்படி வருகிறா? பட்டயத்தோடு வருகிறான். ஆனா நான் எப்படி வருகிறேன் தெரியுமா? நீ நிந்திக்கிற ராணுவங்களின் தேவனாகிய தேவனாகிய கர்த்தரின் நாமத்திலே, சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பா. நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தார் எல்லாரும், இஸ்ரவேல் மட்டுமல்ல, பெலிஸ்தியர் மட்டுமல்ல, பூலோகத்தார் எல்லாரும் இன்னைக்கு ஒரு அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுக்கு தாவீதுக்கு அதுக்குள்ள திறமை இல்லை, அதுக்குரிய டேலண்ட் இல்லை, அதுக்குள்ள எந்த கல்வியும் இல்லை, அவனுடைய கையில் எந்த பட்டயமும் இல்லை, ஆயுதமும் இல்லை. அப்படி இருந்தும் தாவீதினிடத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. யார் மேலுள்ள நம்பிக்கை சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. யார் மேலே? ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், பிரச்சனை கோலியாத்தை போல பெருசா இருக்கலாம், பயமுறுத்தக்கூடியதா இருக்கலாம், சவால்களா இருக்கலாம். கர்த்தர் பேருள்ள நம்பிக்கை மட்டும் நமக்கு இருக்கிறதா? ஜெயம் நிச்சயம், ஜெயம் நிச்சயம், ஜெயம் நிச்சயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும், நீங்க அந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியும், அந்த மந்திரவாதத்தை ஜெயிக்க முடியும், அந்த பில்லி சூனியத்தை ஜெயிக்க முடியும், அந்த பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ள முடியும், அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியும், அந்த சோதனை ஜெயிக்க முடியும். உங்களால இந்த சூழ்நிலை மேல மேற்கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? உங்களோடு இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம். தேவன் சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி போய் எப்படி இருப்பார்களா? சுகமா இருப்பார்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், கர்த்தருடைய நாமத்தை ஜெயம் கொடுக்கிற தேவன். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை சுமந்து கொண்டு போகிறீர்களோ உங்க வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற ஒருவரையும் கர்த்தர் வைக்கப்பட வேண்டாம். சவுல் ஈட்டியையும் பட்டயத்தையும் நம்பினான், கோலியாத்தை ஈட்டியையும் பட்டயத்தையும் நம்பினான். ஆனா அவன் தாவீதோ யாரை நம்பினா? யார்? தாவீதோட நம்பிக்கை எல்லாம் எதன் மேலே? கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கை.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நிறைய அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நம்பிக்கை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு நம்பிக்கை கூட வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். எபிரேயர் 3:14. எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். யாரிடத்தில் பங்குள்ளவராய் இருப்போம்? இங்க மிக முக்கியமான நம்பிக்கை, முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தா நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஏன் தெரியுமா? நமக்கு பங்கு எங்கே கிடைக்கிறது? கிறிஸ்துவின் இடத்தில் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளையில் ஒரு சின்ன பிரசங்கம் தான் பண்ணினேன். யோசித்து பாருங்க. அவசனை பவுல் ரோமா பிரியருக்கு சொல்லுகிறா, அந்த நம்பிக்கை உங்களை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. எப்பேற்பட்ட நம்பிக்கை! எப்படிப்பட்ட நம்பிக்கை? சுவிசேஷத்தினால் உண்டாகிற நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? கர்த்தருடைய நாமத்தின் மேலுள்ள நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? எது வந்தாலும், வாழ்வோ சாவோ, எது வந்துட்டோம், ஆமை பட்டயமோ நாச மோசமோ மரணமோ ஜீவனோ பட்டினியோ, ஆமை எது வரட்டும், உலகமே எனக்கு விரோதமா எதிர்த்து நிற்கட்டும், என் நம்பிக்கையை விட்டு நான் விலக மாட்டேன். சிலவங்க அப்படி இல்லை, எனக்கு அது கிடைக்கல அதனால நம்பிக்கை வேண்டாம், எனக்கு மாவு கிடைக்கல நான் எனக்கு நம்பிக்கை வேண்டாம். எல்லாருக்கும் மாவு கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் என்ன தர இல்லை? மாவு தர இல்லை. இல்லைன்னா எல்லாருக்கும் அது கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் இது தர இல்லை. இல்லைன்னா அவங்களுக்கு மட்டும் அது கொடுத்தாங்க, இவங்களுக்கு மட்டும் இது கொடுத்தாங்க. நோ 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 நோ, இல்லை இல்லை இல்லை. உலகத்தில் எது கிடைக்கட்டும் அதெல்லாம் மாயை. உலகத்தில் கிடைக்கிற பதவி பட்டம் இதெல்லாம் மாயை. நம்மட நம்பிக்கை யார் மேலே? கர்த்தன். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனுக்கு தான் ஜீவ கிரீடம். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை யாருக்கெல்லாம் உண்டோ? உலகமே தலைகீழாக நமக்கு எதிராக வந்தாலும், உலகம் முழுவதும் நமக்கு எதிராக வந்தாலும், அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாத. எலிசாவை பிடிச்சிட்டு போகணும்னு பாருங்க, எவ்வளவு இராணுவம் வந்தது. ஆனா எலிசா யார் மேல நம்பிக்கொண்டிருந்தா? கர்த்தர் மேல. ஆமே. வந்தவன் வெட்கப்பட்டதை அல்லாம யார் வெட்கப்படவில்லை? எலிசா வெட்கப்படல. இந்த மத்தியான வேளையில் திருச்சபையே தேவ பிள்ளையே நான் தைரியமா சொல்லுகிறேன், கர்த்தர் பேரில் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொள்ளுங்க. யாரும் நம்மை வெட்கப்படுத்த முடியாது. அப்படி ஒரு நிமிஷம் எழுமி நிற்கலாமே. இந்த மத்தியான வேளையில் எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுமி நில்லுங்க. எல்லாரும் எழுமி நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எனக்கு தாரு ஆண்டவரே என்று நீங்க எத்தனை பேர் கேட்க போறீங்க? இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேணும் ஆண்டவரே. உலகத்துக்குரிய நம்பிக்கை வேண்டாம், இம்மைக்குரிய நம்பிக்கை அல்ல, பரத்துக்குரிய நம்பிக்கை வேணும். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே மாத்திரம் பற்றி கொள்ளுகிற ஒரு நம்பிக்கை, மகிமைய நம்பிக்கையாக கிறிஸ்து எனக்குள்ள வாசம் பண்ணணும், என் குடும்பத்துக்குள்ள வாசம் பண்ணணும், என் தலைமுறைகளுக்குள்ள வாசம் பண்ணணும். எது இருக்குதோ இல்லையோ மகிமைய நம்பிக்கையாக ஏசப்பா ஏசப்பா எங்க தலைமுறைகளுக்குள்ள, எங்க பிள்ளைகளுக்குள்ள, எங்க குடும்பத்துக்குள்ள நீர் வாசம் பண்ணணும் ஆண்டவரே.